உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எண்ணற்ற நியாமத்துகளை இந்த மனித இனத்திற்கு வாரி வழங்கி இருக்கின்றான். மனிதனுடைய வாழ்க்கையை சந்தோஷம் என்கின்ற பேரருட்கொடையை தந்த ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையிலே அதற்கு எதிராக இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்க்கையையும் வைத்திருக்கிறான் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா இன்பம் துன்பம் இவை இரண்டையும் மாறி மாறி வருவதற்கு வைத்திருக்கின்றான். ஒரு நேரத்தில் இன்பமான நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் இன்னொரு நேரத்தில் சந்தர்ப்பத்தில் துக்கமான துன்பமான நமக்கு கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கவலையே இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறாரா என்றால் இந்த உலகத்திலே அப்படி யாரும் இதுவரை பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறார் என்று யாராலும் காட்ட முடியாது. இதுதான் யதார்த்தமான நிலை. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கவலைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டவன், தெரிந்து கொண்டவன் புத்திசாலி, சாமர்த்தியசாலி. ஒரு குழந்தை பிறந்து நினைவு தெரிந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது ஒரு கவலை இருக்கும். ஸ்கூலுக்கு போனா படிக்கணும்ன்ற கவலை, எக்ஸாம்ல தேர்வுல நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற கவலை வரும். தேர்வெல்லாம் எழுதி படித்து முடித்து விட்டால் வேலை கிடைக்கணும் அப்படின்ற கவலை வரும். வேலை கிடைத்து விட்டால் நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டும், கடமைகளை ஆற்ற வேண்டும் என்ற பொறுப்பும் கவலையும் ஏற்படும். நல்ல முறையில் கல்யாணம் முடிந்து விட்டால் பிறகு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்ற கவலை ஏற்படும். குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை நல்ல வளர்க்கணுமே அப்படின்ற கவலை ஏற்படும். குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்ற கவலை ஏற்படும். இப்படி மனிதனுடைய எல்லா காலகட்டத்திலும் கவலை என்பது மனிதனுக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடிய ஒன்று. அப்படி கவலைகளை ஏற்படுகின்ற பொழுது அந்த கவலைகளை எப்படி எதிர்கொள்வது? கவலை இல்லாத மனிதன் என்றால் யாராக இருக்க முடியும்? சொர்க்கத்துலதான் அது இருக்க முடியும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வகாலுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். சொர்க்கத்தினுடைய சொர்க்கவாசிகள் பேசிக் கொள்வார்களாம், சொல்லிக் கொள்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே எல்லா புகழும், அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களுடைய உள்ளத்தில் இருந்து கவலையை போக்க வைத்த, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்று யார் சொல்லுவார்கள் என்றால் சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம். அப்ப சொர்க்கத்தில் கவலையே இருக்காது. உலகத்தில் கவலை நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய கோணத்திலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய படித்தரங்களும் அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இது யதார்த்தமான நிலை என்று சொன்னேன். மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேறுவதற்கு கவலை என்பது மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக, தடையாக மாறுகிறது. நல்ல சிறப்பான ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்பி பல லட்சம் முதலீடு செய்து தொழில் செய்ய நினைக்கின்றவருக்கு வியாபாரம் நடக்குமா என்றது ஒரு பெரிய கவலை. வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விட்டாலோ அல்லது அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டாலோ, வியாபாரம் சரியாக நடக்கவில்லை என்றாலோ மிகுந்த கவலைக்கு உள்ளாகி விடுகின்றான். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கோணத்திலும் கவலைகள் ஏற்படுகிறது.
மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அந்த கவலைகளை எல்லாம் சமாளித்து தாண்டி வர வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் கவலைக்குள் ஆட்பட்டு தன்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இதோடு முடிந்து விட்டது என்று ஓரமாக ஒதுங்கி உட்காருகிறானோ, அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் அவனால் காண முடியாது, பார்க்க முடியாது. ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு கம்பெனியுடைய முதலாளி, ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளி, ஒரு 50 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சு. அவருடைய தொழில்ல நொடிந்து போயிட்டார். கவலையில என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு ஓரமா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். காலையில உட்கார்ந்தவர் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். கவலை கவலை கவலை. சாயங்காலம் ஆகுது. என்ன மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அவருடைய அந்த வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி நான் அடுத்தது என்னுடைய கம்பெனிக்கு போவேன் அப்படின்ற ஒரு கவலையில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்துல அந்த பூங்காவிற்கு ஒரு வயதான ஒருவர் வருகிறார். இவர் அமர்ந்திருந்த அந்த இருக்கைக்கு பக்கத்தில் இருக்கையில் அந்த பெரியவர் உட்காருகிறார். உட்கார்ந்துட்டு இவரையே பார்க்கிறார். ஏதோ கவலையை தோய்ந்த முகத்தோடு இவர் இருப்பதை கண்டதுடன் அந்த பெரியவர் சொல்லுகிறார், என்ன தம்பி கவலைப்படுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே இந்த முதலாளி சொல்லுகிறார், இல்லையா, நான் ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளி. என்னுடைய நிறுவனத்தில் 50 மில்லியன் லாஸ் ஆகி போச்சு. 50 மில்லியன் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணம் தொகை. அந்த தொகை லாஸ் ஆனதுனால என்னுடைய ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. என்னுடைய பணிகள் அப்படியே தேங்கி விட்டது. என்னால் ஒன்றும் செய்யவில்லை. அடுத்து என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா சொன்ன உடனே இந்த பெரியவர் சொன்னாரு, என்ன யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு. இல்ல யாருன்னு எனக்கு தெரியல. இந்த பக்கத்து ஊர்லயே நான் தான் ஒரு பெரிய பணக்காரன், மில்லியனர். எனக்கு மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாம் இருக்கிறது, நிறுவனங்கள் எல்லாம், வியாபாரம் எல்லாம் இருக்கிறது. நான் பெரிய ஒரு முதலாளி. நான் ஏதோ சும்மா அந்த பூங்காவுக்கு வந்தேன். வந்த இடத்துலதான் உன்னை பார்த்த, நீ ரொம்ப அழுதுட்டு இருக்கிற, கவலை தோய்ந்து உட்கார்ந்து இருக்கிறாய். அதனால உனக்கு என்ன பிரச்சனை, உன் வியாபாரத்துல கொஞ்சம் நொடிஞ்சிட்டு அவ்வளவுதானே. சரி, எவ்வளவு லாஸ்? 50 மில்லியன். சரி, நான் அந்த 50 மில்லியனை உனக்கு நான் தர்றேன், தந்தா சரியாயிருவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீங்க கொடுத்தீங்கன்னா சரியாக்கிடுவேன், மீண்டும் என்னுடைய கம்பெனியை தூக்கி நிலைநிறுத்தி விடுவேன் என்று சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வைத்திருந்த பையில் இருந்து ஒரு செக் புக் எடுத்து 50 மில்லியன் போட்டு அப்பவே சைன் பண்ணி அவருடைய கையில கொடுத்தார். கையில கொடுத்தவனே வாங்கிட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு உத்வேகம் ஏற்பட்டு மகிழ்ச்சியோடு, சரி நான் போறேன் அப்படின்னு. நீ போவதற்கு முன்னால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன? நான் கொடுத்த இந்த 50 மில்லியன் உனக்கு இனாமாக கொடுக்கல, இதை நீ திரும்ப என்கிட்ட கொடுக்கணும். 1 வருடம் உனக்கு நான் டைம் தர்றேன். 1 வருடத்திற்குள் நீ உன்னுடைய நிலையை மாற்றி காட்ட வேண்டும். 1 வருடம் கழித்து இதே பூங்காவிலே இதே இருக்கையில் நானும் அமர்வேன், நீனும் அமர வேண்டும். அப்படி உட்காரும் பொழுது நீ அதை எனக்கு திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறார். நிச்சயமாக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காசோலையை வாங்கிவிட்டு செல்ல விடுகின்றார். நேர போறார். அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு நேரம் தன்னுடைய நிறுவனத்திற்கு போகிறார். உத்வேகத்தோடு போகிறார். என்றும் இல்லாத மகிழ்ச்சியோடு செல்கிறார். ஒரு நம்பிக்கையோடு, புத்துணர்ச்சியோடு செல்கின்றார். அங்க போய் தன்னுடைய ஊழியர்கள் அத்துணை பேர்களையும் அழைத்து, எல்லோரையும் அழைத்து ஒரு வீர உரையாற்றுகிறார். இதோ
நம்மிடத்தில் இருந்த பிரச்சனை சரியாகிவிட்டது, இதோ என்னுடைய கையிலே 50 மில்லியனுடைய செக் இருக்கிறது, 50 மில்லியனுடைய செக் காசோலை இருக்கிறது, இந்த காசோலையை நான் இப்போது தொடப்போவதில்லை, இதை நான் வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு எங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய வீழ்ச்சிக்கு நஷ்டத்திற்கு என்ன காரணம் என்பதை ஆராய வேண்டும் என்று அத்துணை பேர்களையும் ஆர்டர் போடுகிறார். அத்துணை பேர்களும் உத்வேகத்தோடு அன்று உற்சாகத்தோடு வேலையை தொடங்குகிறார்கள். அங்கே இங்கே எல்லா இடத்தையும் புத்துணர்ச்சியோடு வேலைகளை தொடங்கி மிக விரைவாக அப்படியே நாட்கள் செல்ல 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 ஒரு வருடம் கழிகின்றது. ஒரு வருடம் கழிகின்ற பொழுது 50 மில்லியன் லாஸ் ஆகி இருந்த அந்த முதலாளி 500 மில்லியன் அவருக்கு லாபம் ஈட்டப்படுகிறது. 500 மில்லியன் லாபம் கிடைக்கிறது. இவர் கொடுத்த 50 மில்லியன் லாக்கர்ல அப்படியே இருக்குது. இப்ப ஒரு வருடம் கழித்து அதே நாள் வருகிறது. அதே பூங்காவிற்கு அந்த காசோலையை பூட்டி இருந்த அந்த காசோலையை எடுத்துக்கொண்டு இவர் வருகிறார் பூங்காவிற்கு. பூங்காவில் வந்து காலையிலிருந்து வெயிட் பண்றார், அந்த பெரியவர் வருவார் என்று. வருகிறேன் என்று சொன்னவர் இன்னும் வரவில்லை. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அங்கே தூரத்திலே அன்று ஒரு பனிமூட்டமாக இருந்த நேரம், தூரத்திலே ஒருவர் நடந்து வருகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, அந்த முதலாளி தான், பணம் கொடுத்தார்ல அந்த முதலாளி தான். அவரோடு சேர்ந்து ஒரு பெண்ணும் வருகிறார். 2 பேரும் வருவதை பார்த்தவுடன் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. நம்ம திரும்ப கொடுக்க போறோம், நம்ம ஜெயிச்ச சந்தோஷத்தை சொல்லணும் அப்படின்னு. கொஞ்ச தூரம் வந்த உடனே பார்த்தா அந்த பெரியவரை காணவில்லை, அந்த பெண் மட்டும் வருகிறாள். உடனே இவர் ஒரு விதமான கியூரியாசிட்டி, ஆச்சரியத்தோடு நேர ஓடி போய் அந்த பெண்ணிடம் கேட்கின்றார், அம்மா, உங்களோடு உங்கள் கையை பிடித்து கொண்டு வந்தாரே அந்த பெரியவரை இப்போது எங்கே அப்படின்னு. அந்த பெண் பதைத்தவராக, ஐயா, அந்த பெரியவர் வேறு யாரும் இல்லை, அந்த பெரியவர் என்னுடைய தந்தை தான், நான் அவர்களுடைய மகள் தான். உங்களுக்கு ஏதாவது அவரு கடன் பாக்கி எதுவும் தர வேண்டி இருக்குதா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் தான் அவருக்கு கடன் பட்டு இருக்கிறேன். இல்லையா, நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தந்தைக்கு ஒரு 10 வருடமாக மனநிலை சரியில்லை. 10 வருடமாக அவருடைய மனநிலை சரியில்லை. போதை மாறி போய் கண்டதையும் பேசக்கூடியவராக ஆகிவிட்டார். அவர் தன்னுடைய பையில ஒரு பழைய செக் புக்கை வைத்துக் கொண்டு அந்த செக் புக்கை எடுத்துக்கொண்டு, நான் பெரிய முதலாளி, உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று பார்க்கிற இடத்தெல்லாம் கொண்டு போய் இந்த காசோலையை கொடுப்பார். அப்படி ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இவருக்கு சடேர்ந்து ஒரு புத்தி வருகிறது. இவர் நினைக்கின்றார், அப்பொழுதுதான் தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை இல்லாமல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல், ஒரு ஓரமாக வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நாம் கவலை தோய்ந்து எப்பொழுது நாம் உட்கார்ந்து கொண்டோமோ அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முன்னேற முடியாது. மாறாக உத்வேகத்தோடு அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலை நிரூபிக்கும் விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக நாம் முன்னேறுகின்ற பொழுது, முயற்சி எடுத்து தன்னம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடு நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மை நடக்கும் என்கின்ற உண்மையை அப்பொழுது அவர் புரிகின்றார். ஆக என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது கவலைப்படுவது. அந்த கவலைப்படுவதும் கவலையை கடந்து சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்வதும் அல்லாஹ் நம்முடைய கையில் கொடுத்து வைத்திருக்கின்றார். அது நாம் மிக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாதுரியமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே ஒரு 10 விஷயங்கள் மிகவும் ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பலம் வாய்ந்த படைப்புகள் 10. அதுல முதலாவதாக சொல்லுகிறார்கள் மலைகள். அல்லாஹ் படைத்திருக்கிற மலை, அந்த மலைகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை, பூமியை அசையாத வண்ணம் அவுதாதா ஜிபால அவுதாதா என்று அல்லாஹ் சொல்கின்றார்.
முளைகள் ஆணிகளை போன்று அல்லாஹ் தான் அங்கங்க சொருகி வைத்திருக்கின்றார். அது மிகப்பெரிய இந்த பூமியை தாண்டி பிடிக்கக்கூடிய, பூமி அதனுடைய தடத்திலிருந்து புரளாமல் இருப்பதற்கு மிக வலிமை வாய்ந்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கின்றான் ஆங்காங்கே மலைகளை. அந்த மலைகளை விட பலம் வாய்ந்தது என்னவென்று சொன்னால் இரும்பு என்று சொன்னாங்க. ஏன்? மனிதன் இரும்பை கொண்டு அந்த மலைகளை குடைந்து அந்த மலைகளை சிதைத்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த மலைகளை விட இரும்பு மிகவும் பலம் வாய்ந்தது என்று சொன்னார்கள். அந்த இரும்பு பலம் வாய்ந்ததா என்றால் அந்த இரும்பை காட்டிலும் பலம் வாய்ந்த ஒன்று என்னவென்றால் நெருப்பு என்று சொன்னார். ஏன்? நெருப்பு இரும்பை உருக்கி விடுகிறது. நெருப்பு இரும்பை உருக்கி தன்னுடைய இஷ்டத்திற்கு நாம் எதை செய்ய நினைக்கின்றோமோ அதை செய்வதற்கு அந்த இரும்பை வளைத்து கொடுக்கிறது. அந்த நெருப்பை காட்டிலும் பலம் வாய்ந்த ஒன்று இருக்கிறதா என்றால் நெருப்பை காட்டிலும் பலம் வாய்ந்த ஒன்று தண்ணீர். தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுகிறது. எங்காவது தீப்பிடித்து விட்டது என்று சொன்னால் உடனே ஃபயர் இன்ஜின் போன் பண்றோம். ஃபயர் இன்ஜின் முதல்ல என்ன கொண்டு வரான்? தண்ணியை கொண்டு வந்து அதை பீரிட்டு அடித்து தண்ணீரை உயிர்களை காப்பாற்றுகின்றான், தீயை அணைக்கின்றான். அப்போ நெருப்பை அணைக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு நெருப்பை விட பலம் கூடுதல் என்று சொன்னார்கள். அந்த நெருப்பு அணைக்கக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீரை விட பலம் வாய்ந்தது என்ன? தண்ணீரை விட பலம் வாய்ந்தது மேகங்கள். அந்த மேகங்கள் தண்ணீரை சுமந்து செல்கின்றன, எவாபரேட் பண்ணுகிறது. மேகங்களில் பூமியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து மேலே கொண்டு வந்து அந்த தண்ணீரை மேகம் சுமந்து கொண்டு எங்கு மழை பெய்ய வேண்டுமோ அங்கு மழை பொழிய வைக்கின்றது. அப்போ மேகம் தண்ணீரை விட பலம் வாய்ந்தது என்றார். மேகத்தை விட பலம் வாய்ந்தது ஒன்று உண்டா என்றால் காற்று என்று சொன்னார்கள். காற்று மேகத்தை ஓட்டிக்கொண்டு செல்கிறது. மேகத்தின் மீது காற்று வேகமாக மோதுகின்ற பொழுது அங்கே இடி மின்னல் ஏற்படுகின்றது. அங்கிருந்து தண்ணீர் மழையாக பொழிகின்றது. மேகத்தை உடைக்கக்கூடிய சக்தி காற்றுக்கு உண்டு என்று சொன்னார்கள். காற்றை விட சக்தி வாய்ந்தது ஒன்று உண்டா என்றால் காற்றை தன் வசப்படுத்தி தன் இஷ்டத்திற்கு அடைத்து வைத்திருக்கக்கூடிய வலிமை படைத்த மனிதன் என்று சொன்னார்கள். காற்றை அவன் பிடித்து வைத்துக் கொள்கின்றான். காற்றின் மீது அவன் பறக்கின்றான் ஏரோப்ளேன் மூலமாக. காற்றை அவன் அலை வரிசைகளாக பயன்படுத்துகின்றான். காற்றை கொண்டு இன்று இருக்கக்கூடிய ரேடியோ முதற்கொண்டு இன்டர்நெட் முதற்கொண்டு எல்லா நவீன கண்டுபிடிப்புகளுக்கும் காற்றை உபயோகப்படுத்தி காற்றை ஆளுகின்றான் மனிதன். அப்போ காற்றை விடவும் பலம் வாய்ந்தவன் மனிதன் என்றார்கள். மனிதனை விட பலம் வாய்ந்தது என்ன ஒன்று ஒன்றா? மனிதனுடைய அறிவை பேதலிக்க செய்கின்ற போதை என்று சொன்னார்கள். அது பெண் போதையாக இருக்கலாம், பெண் போதையாக இருக்கலாம், குடி போதையாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம். அவனுடைய புத்தியை அழிக்கக்கூடிய மது போதை என்று சொன்னார்கள். அப்ப அந்த போதையை விட வலிமை வாய்ந்தது ஒன்று உண்டா? போதையை விட வலிமை வாய்ந்தது தூக்கம் என்று சொன்னார்கள். போதையை விட வலிமை வாய்ந்தது தூக்கம். ஒருவன் போதையில் இருக்கிறான் என்று சொன்னா அவன் தூக்கம் வந்துச்சு சொன்னா அந்த போதம் எல்லாம் தெரியும். தூங்கிவிட்டால் அவனால் செயல்படுவது முடியாது. தூக்கம், அந்த தூக்கத்தை விடவும் 10வதாக அந்த தூக்கத்தை விடவும் வலிமை வாய்ந்தது ஒன்று உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு. தூக்கத்தை இல்லாமலாக்கக்கூடிய, ஒரு மனிதனை தூங்க விடாமல் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கவலை என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆக கவலை என்பது அவ்வளவு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அர்பாத்துன் தஹ்துமுல் ஜிஸ்ம், ஒரு மனிதனுடைய உடலையும் ஆரோக்கியத்தையும் சிதைக்கக்கூடிய 4 விஷயங்கள் என்று சொன்னார்கள். அல் ஹம்மு வல் ஹஸன், துக்கம், கவலை, வல் ஜூ வல் வஸ்ஸஹர், பசி மற்றும் இரவில் ரொம்ப நேரம் விழித்துக் கொண்டிருப்பது, தூங்காமல் இரவில் விழித்துக் கொண்டிருப்பது ஒரு மனிதனுடைய உடலில் ஆரோக்கியத்தை குன்றிவிடும், சிதைத்து விடும் என்று சொன்னார்கள். அதற்கு அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜிதுல வக்தியுடைய நேரம் இல்லாத ஒரு நேரத்துல உட்கார்ந்து
ரொம்ப கவலையோடு அமர்ந்து கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசலில் இருந்து கவலையோடு அமர்ந்து கொண்டிருப்பதை அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். மாலி அராக ஜாலிசன் ஃபில் மஸ்ஜித் ஃபீ கைரி வக்திஸ் ஸலாத், கேக்குறாங்க, வக்துடைய ஸலாத் தொழுகையுடைய நேரம் இல்லாத ஒரு நேரத்தில் அமர்ந்து கொண்டு இப்படி கவலையோடு உட்கார்ந்து இருப்பதை நான் காணுகிறேன் அபு உமாமா அவர்களே, ஏன் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுமூமுன் லஸமத்னி வ துயூனுன் யா ரசூலல்லாஹ், கவலை யா ரசூலல்லாஹ், கவலை என்னை பீடித்துக் கொண்டது, எனக்கு கடன் அதிகமாக இருக்கிறது, அதுதான் யா ரசூலல்லாஹ் நான் கவலைக்குரிய காரணமும், எனவேதான் நான் இங்க வந்து மன அமைதிக்காக உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா உஅல்லிமுக கலாமன் இதா அன்த குல்தஹு அஸ்ஹபல்லாஹு அஸ்ஸ வஜல் ஹம்மக வ கதா அன்க தைனக, உன்னுடைய கவலைகளை போக்கக்கூடிய, உன்னுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பேச்சை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தனே, அது ஞாபகத்துல இல்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க அதை சொல்லிக் கொடுங்க யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் இதா அஸ்பஹ்த வ இதா அம்சைத, காலை வந்தாலும் மாலை வந்தாலும் இந்த துஆவை நீ ஓதுன்னு சொன்னாங்க. இந்த துஆவை நீ ஓதினால் கவலையும் இல்லாமல் ஆகிவிடும், உன்னுடைய கடனும் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அபு உமாமாவுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும், உலக முஸ்லிம்கள், உலக மக்கள் அனைவருக்கும் இந்த துஆ சமர்ப்பணம். இந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், எங்கள் இறைவா, நான் உன்னிடத்தில் துக்கத்தை விட்டும் கவலைகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமையில் இருந்தும், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், எதையும் செய்ய முடியாத ஒரு கோழைத்தனத்தை விட்டும், பணம் இருந்தும் அதை செலவழிக்காத கஞ்சத்தனத்தை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால், மிகைத்து இருக்கக்கூடிய அந்த கடனை விட்டும், அடைக்க முடியாமல் இருக்கிற நம்ம கடன் இருக்குல்ல, அந்த கடனை விட்டும், அடக்குமுறை செய்யக்கூடிய மனிதர்களை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி இந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த துஆவை நீங்கள் காலையிலும் ஓத வேண்டும், மாலையிலும் ஓதுங்கள். அப்படி ஓதினால் நிச்சயமாக உங்களுடைய கவலைகளும் தீரும், உங்களுடைய கடனும் தீரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை நான் கடைபிடித்து ஓதினேன். ஃபஃஅல்து ஹாதா, நான் அதை கடைபிடித்து ஓதி வந்தேன், என்னுடைய கடனும் தீர்ந்தது, என்னுடைய கவலையும் சென்றது, நீங்கியது என்று சொன்னார்கள் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆக இப்படி கவலையில் இருந்து விடுபட வேண்டிய தீர்வை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய மனோநிலையை நாம் சரியாக வைக்க வேண்டும். முதல் பாயிண்ட், கவலை என்பது இயல்பானது என்பதை நினைக்க வேண்டும், அதை கடந்து சமாளிக்க முற்பட வேண்டும். ரிதா பில் கத்ர், அல்லாஹ்வுடைய கவா கதிர், இவை இரண்டையும் நாம் நம்பி எது நடந்தாலும் இறைவனிடத்திலிருந்து வந்தது, நன்மையோ தீமையோ அல்லாஹ் கொடுத்தது என்ற அந்த மனோநிலை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக ஆகிவிடும். கவலைகளை நாம் கடந்து நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நிலையை நம்மால் அடைய முடியும். அல்லாஹ் நம் அனைவரையும் கடன் இல்லாத, கவலை இல்லாத, சந்தோஷத்தை முழுமையாக பெறக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.